அனைவருக்கும் வணக்கம். டிவிகேவுடைய தாவக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் அவர்கள் ஒரு பெண்ணிடம் சில்மிஷம் நடந்த வீடியோ வைரலாக வருகின்றது. இந்த டிவி கட்சியினுடைய செயல்பாடுகள் இப்படித்தான். திரைத்துறையை பார்த்து வளர்ந்த தற்கொலை கூட்டங்களும் பொறுப்பாளர்களும் இதுபோன்று கீழ்த்தரமலை செய்வார்கள் அப்பட்டமாக தெரிகிறது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கதை என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பெண்ணு மாவட்ட மகளிர் அணியாக அந்த செந்தில் மாவட்டத்தில் மீராபானுங்கிறவ இருக்கிறாங்க. தலைவனை பார்த்து வந்தவங்க திரையில பார்த்து தலைவன் வந்தவங்க நடிகை தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் தலைவனுக்கு அந்த நடிகளை பொறுப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி திரைத்துறையில் ஆடல் பாடல்கள் மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. தலைவன் தான் என்ன பாட்டு பாடிருக்காரு, சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மேலுக்கு போட்டு வறுத்து வச்சிருக்கேன் பாடினார்ல. இந்த பார்த்த பசங்களுக்கு அப்படி அந்த பேர் பெண்களை பார்த்தோன்னா ஒரு இது வந்துடுது, உற்சாகம் வந்துடுது. சரி, உடனே அந்த பெண் என்ன பார்க்குறாரு, உடனே சரி உடனே பொறுப்பு தரமா, பொறுப்பு தரேன்னு பொறுப்பாக வந்து நடந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மயக்கிறாரு. சரி, பொறுப்பாக இருக்கிற பார்த்து வீட்டில் உள்ள குடும்பத்தில் புருஷன் நட்டெல்லாம் வீட்டில் இல்லாத தனியார் வந்திருக்க தலைவர் வந்திருக்கிறாரு. தலைவர் வந்து தில்லாரடை வழியை காட்டும்போது தான் அவர் மாட்டிக்கினாரு ஒருத்தர் இந்த காப்பாத்தினாரு கத்துனுங்கிற மாதிரி தலைவர் மாட்டிக்கிட்டாரு. இதற்கு தானடா ஆசைப்பட்டாய் வழக்குமாரா அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டார் தலைவர். என்ன விழுதுக்கு என்ன காரணம், அது மயங்கிட்டாரு தலைவர். படத்தில் உள்ள சீன்லாம் பார்த்தோன்னா விஜய் மட்டும் இல்லை, எல்லா படத்துலையும் ஒரு பெண்ணை பார்த்தோன்னா உசுரே போகுது நீ கொஞ்சம் உதட்ட சுழிக்கையில் அப்படி உருகிட்டார் தலைவர். உருகினால போய் அந்த கடத்தில் விழுந்துட்டார் தலைவர். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அப்படி தானே இருப்பான். தலைவர் தான் விஜய் சொல்றாரு. அந்த பெண்ணு மறுபடிய போட்டிருக்குது இந்த பொண்ணு. அனைவருக்கும் வணக்கம். திருச்செங்கோட்டிலிருந்து நாங்கள் மீராபானு பேசுகிறேன். நான் நாமக்கல் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவியாக இருக்கேன். என்னை பற்றி தான் காலையிலேருந்து தப்பாக சமூக ஊடகங்களில் மானங்கட்ட திமுக அரசு சித்தரிச்சிட்டு இருக்கு. ஒரு பொண்ணை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இங்கே ஒரு தப்பு நடக்க இருந்தது. அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் தெரியப்படுத்தி அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த தப்பை கண்டித்து பேசிட்டு இருக்கிறப்ப திமுக கைக்கூலி ஆளுங்க ஒருத்தர் உள்ள இருந்து வீடியோ எடுத்து ரொம்ப தப்பாக சித்தரிச்சிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் தலைமையிடத்தில் தெரியப்படுத்தியிருக்கோம், தளபதிக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம். ஆனந்த் சாருக்கு கண்டிப்பா பணி நீக்கம் செய்யறதா உறுதி கொடுத்திருக்காங்க. என்ன பண்றது எங்களுக்கு தெரியும். இதை நாங்க சட்ட ரீதியா ஃபேஸ் பண்ணிக்கிறோம். தளபதிக்கும் ரீதியா நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப இந்த வீடியோ வைரல் படுத்த வேணாம். எங்களுக்கும் குடும்ப பிள்ளைங்க எல்லாருமே இருக்கு. தப்பு தயவு செஞ்சு மறுபடியும் ரொம்ப ஷேர் பண்ண வேணாம். எங்களுக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் தளபதிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. திமுக இந்த மாதிரி இழிவான ஒரு அரசியல் பண்ண வேணான்ட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம். உங்க வீட்லயும் குடும்ப பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த நிலைமை உங்களுக்கும் வரும். அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்த ரொம்ப தப்பா சித்தரிக்க வேணாம். தளபதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கண்டிப்பா 2026 தளபதி ஆட்சி அமைப்பாரு. நீங்க இந்த மாதிரி தப்பா சித்தரிச்சாலும் கண்டிப்பா தளபதி ஆட்சி அமைப்பாரு. என்ன கட்டாயத்தை பிறகு போட்டு விட்டுருக்காங்க. அது யாரும் இல்லாத புருஷன் மட்டும் இல்லாத இடத்துல வந்திருக்காங்கன்னா எப்படி அந்த தவறு நடந்துக்கிறத கண்டிப்பாக அப்படமா தெரிகிறது. ஏதோ ஒரு பின்னெடுத்ததில் தலைவர் தான் சிஎம் வந்து காப்பாற்றணுமா, பழி வாங்குறது பண்ணுறாங்களாம். யாரெல்லாம் வீட்டில் பெண்கள் எப்படி வந்தான்? இந்த பெண் அது ஒரு பிரச்சனைக்காக வரல. இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி தான் தடுத்துட்டாங்க. வீட்டில் எல்லாம் சொல்லிட்டா அந்த பழியை அவர் மேலே மட்டும் போடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தில்லால அவங்களுடைய பண்ணிக்கிட்டு இந்த வேறு தில்லாடங்களை தான் விஜய் சொல்கிறாரு. நான் யார் பேசுறது, யாரும் 10 நிமிஷம் பேசுகிறாங்க, 20 நிமிஷம் பேசுகிறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன பேசுறதா பாருங்க, இப்படி கேட்கக்கூடாது சொல்லி இந்த மாதிரி விஷயம் தான் கேட்கக்கூடாது பிறகு நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம், திருப்பி பண்ணுவாங்க, பொறுப்பெல்லாம் ஏட்டிப்படிக்கு பண்ணுவாங்க. இது அருண்ராஜர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த களத்தில் சொல்கிறாங்களா, அதே மாதிரிலாம் களத்தில் எங்களுக்கு களம்னாவே எதிர்த்து திமுக தாங்க. களத்தில் இந்த மாதிரி களத்தில் தான் அவங்களுக்கு பெண்களோட கூத்தடிக்குது, ஆடப்பா நிகழ்ச்சி கும்பலம் போடுறது, இந்த மாதிரி தான் களத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிறகு சிம்பு சொல்லுவார்ல, பிரகாஷ் ராஜ் சொல்லுவார்ல,
அவர் யார் இதெல்லாம் இப்போ நீ சொல்லக்கூடாது யார் கேட்கக்கூடாது நம்பரில் அந்த மாதிரி விஜய் விரட்டாரு. நாங்கள் என்ன வேணா பண்ணுவான், அயோக்கியத்தில் பண்ணுவான், மாற்ற சொல்லிட்டு வருவான், யார் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி வந்திருக்காரு. சிம்பு சொல்லுவார்ல, அப்போ புரியல இப்போ புரியுது அப்படிம்பாங்கல்ல, இங்கே மட்டுமா நடக்குது தில்லுமுள்ளு. கட்சியில் உள்ளவனே நிறைய பேர் போட மாட்டான், இதை காசு கொடுத்து பொறுப்பு தராங்க, போராடுற நிலைமைக்கு தான் இந்த கட்சி இருக்குது. ஒரு கட்சின்னா மாற்று அரசு நோக்கி வர கட்சின்னு சொன்னாக்க, இந்த கட்சியில் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, பேச்சாற்றலோ களப்பொருளோ எதுவும் திறமையாக இருக்குது, அதை வச்சு புதுசாக உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கினா தான் மாற்று அரசியல். ஏற்கனவே இருக்கிற ஊழல் செய்கிற கட்சியிலேருந்து ஆட்களெல்லாம் ஒரு கட்சியில் பிடிச்சி வச்சு நீ என்ன தாச்சி கொடுத்துட போகிற நீ. இதுலேருந்து புரிக்குது இவங்க கட்சியிலோட தலைவனே அந்த மாநாடு மீட்டிங்கில் போகிறாரு. ஸோ வாய்க்கு வந்த சவடால் போய் வெட்டி பேச்சு தான் ஓசின்னு சொல்கிறீங்க, எதுங்க ஓசிங்க அப்படிங்கிறாரு. கடைசியில் பார்த்தா அந்த கட்சியோட பொண்ணுங்களே எது ஓசி வேணுமா உங்களுக்கு, அந்த கட்சியில் சாதாரண போல போராட்டம் பண்ணுறாங்க. இதை விட கேவலமே இருக்குங்க. அது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தற்கூறுகள் எல்லாம் வச்சு தான் ஒரு கட்சி வந்து சிஎம் ஆக போகிறாராம். சீமானோட கட்சியில் உள்ள பாருங்க, அவரோட ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இந்த எதுக்கு தமிழ் தேசியம் போகிறோம்னா, தமிழ்நாடு தமிழர் மண் அவர் கொள்கையில் சிறப்பாக இருக்குங்க. இதை நிலைத்துறாரு. அது எதுக்குமே அவரோட இந்த திசையை நோக்கி கரெக்டாக போகிறாங்க. அதுக்காக நான் வாக்கு போடுறோம் அப்படி சொல்கிறாங்க. அவருடைய பேச்சுக்கள்லாம் அவர் வந்து சமூக நீதியாக இருக்கட்டும், எல்லா மக்களும் பிரச்சனையாக இருக்கட்டும், இதுதான் அரசியல், இப்படி தான் இருக்கணும், எல்லாம் சமமாக இருக்கணும் அப்படின்ற திசையில் நோக்கி வராங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, உங்கள் கட்சியில் பெட்டு கொடுக்க வரலாம். எங்கள் தலைவர் அழகாக இருக்காருங்க, நல்லா சகப்பாக இருக்கிறாருங்க, என்ன ஜாலிங்க, வைப்புங்க. இந்த அதை விஜய் சொல்கிற மாநாட்டில் வைப்பு தான் வேணுமா. இப்படி மிதப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களுடைய சந்தோஷ துக்கத்தில் மிதப்பில் வாழ்கிறோம். அது வந்து கீழே இறங்கி வர மாட்டான். அதில் வந்து உற்சாகம் அடைகிறது, தற்பு வச்சு அடைக்கிறது. இவங்களும் இப்படியே உசுப்பேற்றிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கணும், கீழே வச்சிடக்கூடாது. உசுப்பேற்றினால கூட்டம் தான் நாளைக்கு நம்ம படம் வந்தாலும் சரி, திரையில் வந்தாலும் சரி, இந்த கூட்டம் கூட இருக்கணும், உசுப்பேற்றிட்டே இருக்கிறவருக்கு. அந்த தற்பு வச்சு கொண்ட இந்த விஜய் அவர்கள் தான் இந்த மாட்டிட தலைவர். மாட்டினது பிறகு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கட்சியில் மாட்ட போடுறது கட்சியை விடுவிடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான கட்சி, இதை மாற்று அரசியலா? இந்த நட்சத்திரத்தில் இந்த கட்சியில் வந்து தான் சத்யகுமார் வந்து வக்கீலாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அம்பேத்கர் முகம் அப்படி ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் கட்சியில் இணைஞ்சிருக்கிறதாக செய்தி வருகிறது. இதெல்லாம் கேவலமாக என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நேர்மையாக போற்றக்கூடிய திரு ஐயா சகாயம் அவர்கள் விஜயனுடைய அந்த மதவாத கட்சிக்கு ஒரு ஆதரவாக ஒரு பதிவு போட்டிருக்காக ஒரு செய்தி வருகிறது. அது உண்மையாக ஐயா சொன்னதா இல்லை என்னன்னு தெரியல. மதவாதமாக பார்க்கக்கூடாது, மதவாதம் பத்த பிறகு உள்ளே வந்துடுமா, அதை இனமாக பார்க்கணுமா. இது மிகப்பெரிய போர்வழி கிடக்கிற அந்த ஊழலை ஒழிக்கணும்னாக்க இது வந்து மதவாத பிரிவினை உண்டாக்கக்கூடாது. இந்த விஜய் ஊழல்னு அந்த விஜய்க்கு ஆதரவான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அப்போ எல்லாம் இனத்தோடு ஒன்று சேருது. இவங்க வந்து இனமாக ஒன்று சேரல, மதமாக ஒன்று சேர்க்கிறார்கள். பெலிக்ஸ் அவர் ஜெயிலில் சேர்ந்துருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே முட்டு கொடுத்து விட்டுருந்தார் நிறைய விஷயத்தில். இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டாரு. இந்த ரயில் லம்மணி ஐயா எல்லாம் எவ்வளோ கிறிஸ்துவர்கள். இப்போ கிறிஸ்துவ பிரிவினவாக பேசவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ இத்தனை 14 நாள் சீமான் பெற்ற அரசியல், தமிழ் பேசுகின்ற தமிழ் மண்ணுக்கான அரசியல் பேசுனாரு. இத்தனை நாள் பேசினா அவருடைய பேச்சாற்றலும் சரி, அவர் செயல்பாடு சரி எல்லாம் பிடித்து இவர்களெல்லாம் நேரடிய களத்தில் ஆதரவு கொடுக்காத இவர்களெல்லாம் இப்போ அங்கே போகிறாங்கன்னு என்ன காரணம்? அது கழகம் திராவிட கட்சி. திராவிட கட்சி என்பது தமிழர் எல்லாரும் கூடி வாழ்கின்ற கட்சி. அது யார் வேணாலும் சேருவார்கள். இந்த விஷயத்தை தற்போது அடைந்து கொள்கிறார்கள். ஆக நம்ம கட்சியில் வந்து எல்லாம் சேர்றாங்க, நமக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு, நம்ம அதிகாரத்தை பண்ணுறாங்க. தம்பி, தமிழுக்கு எதிராகிற கட்சியில் எல்லாம் ஒன்று சேருவாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இவர் தான் சிஎம்மா. அடுத்த நாள் இது ஒரு பேட்டியில ஒருத்தர் 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். ஏஎம்னா வெடிஞ்சிரு காலையில. பிஎம்னா ஏஎம்னு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? அடுத்தது ஆமா, அந்த ரேஞ்சுக்கான கட்டமைப்பு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். சும்மா பொழுது முடிஞ்சா போச்சுங்கிற கதை குடிக்க ஆரம்பிச்சுங்கிற மாதிரி கதை. உங்கள் கதையை தான் நார் அடிக்கிறதா நாஞ்சி சம்பத்திருக்க வச்சு சேர்ந்துருக்கா பார்த்தீங்களா. அவரே ஒரு பாட்டு போடுது, தலைவன் எங்கே வேணாலும் இப்போனா கூத்தாடில் எப்போ தனி விமானத்தில் போவான், எங்கே வேணாலும் போவான் அப்படின்னு உங்களை வச்சு தான் படம் எடுத்தாரு. அந்த மாதிரி தலைவர் இவரு. ஏய் எதிர்கட்சி, என் தலைவர் யாரை வச்சிருந்தா உனக்கிறடா நாதாரி? அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஊரே வச்சிருப்பாரு. உனக்கு என்னடா? ஏரோப்ளைன்ல போறவனே ஏணி வச்சு எட்டி பாக்குற நீ, கப்பல்ல போறவரை காலை விட்டு ஆட்டி பாக்குற நீ, நடந்து போறவரை நாக்க வச்சு நக்கி பாக்குற நீ, பேசக்கூடாது. ஓ வண்டவாளத்தை தண்டவாளத்தை எங்க ஊர் சுத்த போயிடுவாரு. திருசா கோவாவுக்கு போவாரு, கோயம்புத்தூருக்கு அங்கே ஃப்ரெண்ட் எடுத்து அங்கே சுற்றுலா பயணத்துக்கு போயிடுவாரு. அதாவது நாங்கள் தனிப்பட்ட பொறுத்த விமர்சனம் செய்யல. தனிப்பட்ட முறையில் எந்த பொண்ணு கூட எங்கே போகிற விருப்பம் இருக்குது, பேசுனா படுறாங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 10 பொண்ணை கட்டிக்கூட 10 பொண்ணை வச்சு நமக்கு தேவையில்லது. ஆனால் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய அந்த பொறுப்போட கல்யாணம் பொண்ணு கூட வந்து சம்மந்தம் இல்லாமல் போய் அவங்க தங்கியிருக்கான்னு சொன்னால் அப்போ அதுதான் திருட்டு தானேங்கிறது.
அப்போ இந்த ஒரு முள்ள மாதிரி தானே வச்சு, ஏன்னா பெரியார் வழியை பின்பற்றலாம் இல்லையா? பெரியார் தான் இந்த வளர்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணவர் இல்லையா? சொத்துக்காக பொண்டாட்டி ஆக்கினவர் இல்லையா? சொத்து மக்கள் தானம் எழுதி கொடுத்தானே. இவனும் ஒத்த காசு இல்லாதவர் தான் உழைத்தாருன்னு ஒரு பொய் பார்த்தா பெரியார் கிழிச்சாருன்னு அந்த விஜய் அவர்களை பேசுகிறாரு. இந்த மாதிரி தற்கூறுகளுக்கு தான் இந்த வீரலட்சுமி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆனந்தி நாயுடுங்கிறவங்க. அது நமக்கு தமிழர்கள் தான் பேசுகிறாள் தான், இருந்தாலும் திமுக சார்பு இல்லையா? இந்த விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பசங்களுக்கு பொண்ணு பொருளை கொடுக்காதீங்க, அவனும் தற்கூரிகள், ஒன்றும் தெரியாது, கேடு கட்டவங்க அப்படின்னு அன்னைக்கு வீடியோ போட்டு நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. நடிகர் விஜயோடைய ரசிகையா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க, திருமணம் செஞ்சுக்காதீங்க. அது கரெக்டாக உதாரணமாக தான் இருக்குது. ஏன்னு வச்சுக்கேன், இந்த தற்கொலை கூட்டம்ல அரசியல் தர தலைவர் வந்து திரையில தேடாதீங்கன்னா தரையில தேடுங்கடா, போராளி கடை போட தேடுங்க, நல்ல ஒரு தேடுங்கனாக்கா திரை கவர்ச்சியில் மூழ்கி எடுக்கிற அந்த திரை கூத்தாடிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு போய் பேசுகிற போய் பேச்செல்லாம், பந்தா பேச்செல்லாம், சீமனை காப்பாற்றிக்கிற பேச்செல்லாம், திரையில் நடக்கிற குத்தெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அரசியலுக்கு வாக்களித்து போட்டிங்கன்னா சரியான நாடு உருவாகாது, சரியான தலைவங்க போட்டால் நாட்டை சீர்கட்டு ஆக்கி விடுவான். ஏற்கனவே திமுக பண்ணுறாங்க சீரெடுத்து எவ்வளோ சீரெடுத்து கொண்டு இருக்கிறதோ அதை விட மிக பேரான சீரத்தை கொண்டு போக தகுதி இல்லாமல் தலைநோக்கு வந்தால் என்பது நீங்கள் உணர வேண்டும். உணரவில்லை என்றால் நீங்கள் அழிஞ்சு போங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னாக்கா மாற்றம் வேண்டும் என்றும் இந்த இப்படி கீழ்த்தரமான ஒரு அரசியல் கொண்டு இருக்கிறது, மக்கள் பழங்காலமாக எல்லாமே அநேகமானத்தை கொண்டு இருக்கிறது தெரிஞ்சும் உங்களை போன்ற தற்கூரிகள் அந்த வந்து நல்ல கட்சியில் வாக்கு போடாமல் இந்த மாதிரி விஜய்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்குகளுக்கு போட்டிங்கனாக்க இன்னும் 1 லட்சம் பேர் 2 பேர் நல்ல 1 கோடி மக்கள் நல்ல வாழ்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன், நல்ல மாற்றம் நினைக்கிறாங்க பார்த்தியா? அவர்களுடைய வாழ்வையும் இந்த ஒரு தற்கூரிகள் சீரடிக்கிறீர்கள், நல்லாட்சி அமைவதற்கு நீங்கள் ஒரு தடையாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இந்த காலத்தில் புரிந்து கொள்ளணும். சில்மிசம் பண்ணுறதுக்கும் சேட்டை அடிக்கிறதுக்கும் ஒரு பொறுப்பு விட்ட போட்டாக்க விஜய் போட்டாக்க எவனாச்சும் உட்காந்து பொறுமையாக என்ன பேசுகிற ஏது போய் கத்துறீங்களாடா? கொஞ்சம் கத்துறீங்க, பேட்டி கொடுக்குறீங்க, எல்லாம் கண்டபடி கேவலமாக பேசி கொடுக்குறீங்க. இதாண்டா உங்கள் வளர்ப்பு. இதில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒன்று பார்க்க முடியும், சொல்ல மறந்துட்டாரு. தமிழ்நாட்டில் விஜய் கட்சி ஆரம்பிக்கலைன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ தற்கூரி இருக்குன்னு தெரியாத போயிடும் அப்படின்ட்டு ஒரு பதிவு ஒன்று பேசுவதில்ல பார்த்தேன். அந்த பதிவு வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. எந்த ஒரு அறிவாற்றலோ சிந்தனை எதுவும் கிடையாது. விஜய் 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 இவெல்லாம் என்ன மாதிரி ஜென்மன்னு தெரியல. திருந்துங்கடா, மானகட்டவங்களா, திருந்துங்கடா. நன்றி, வணக்கம்.